ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு ஒரு சம்பவம். ஜெஃப்ரி பிடி மாஸ்டர் ஆனார். ஐயோ டென்ஷனில் பொங்குறாரு. அதுவும் அவரே ஆல்ரெடி சொல்லியிருப்பார், நான் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போனது கிடையாது, நான் வந்து பண்ணது பெரிய தப்பு, இப்போ தான் ஓரளவுக்கு திருந்தி கரெக்டாக வந்துட்டுருக்கேன் அப்படி நம்மளும் சொல்லியிருப்பார். அதனாலே பொங்குறாரான்னு தெரியல. சௌந்தர்யா ரேயானும் ஒன்றா உட்காந்தா பின்னி பெடல் எடுக்கவே போட்டு வெளுக்கிறார். அதுலேயும் இவங்க பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப ஓவர் லொல்லாக தான் இருக்குது. சௌந்தர்யா ரயானும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சௌந்தர்யா மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவர் அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜெஃப்ரி வந்தார். என்ன சாப்பிட்டியாடா நீ, எந்திரிச்சிருன்றாரு. அங்கே ரயானுக்கும் சௌந்தர்யாவுக்கும் சிரிப்பு வருது, மற்றவங்களும் சிரிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறார், ஆனால் கொஞ்சம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். காஞ்சத்தட்டு ஃப்ரெண்ட்ஸை இப்போ தான்டா பார்க்குறேன், காஞ்சத்தட்டு எச்சக்கை ஃப்ரெண்ட்ஸு கேவலமாக தான் பண்ணுறீங்கடா, பார்த்தீங்களா ஒரு மாதிரி இருக்குதுடா அப்படின்னோடனே சௌந்தர்யாவுக்கு ஷாக் ஆகுது. இன்னும் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ புனிதமானது நான் நினச்சிக்கிறேன், விடுங்க அப்படின்ட்டு ஒரு பிடி சாரை நான் கேட்குறேன்னா உங்களுக்கு கையில் வேலை இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்க, அவன் எச்சக்கையோடு கம்முன்னு உட்காந்துருக்கான், அவன் எதுக்கு உங்கள் கூட உட்காடுறான் அப்படின்போது சௌந்தர்யா வந்து இல்லை சார், அவனே கிளம்பி போயிருப்பான் சார், நான் பார்க்கல சார், அவனை உங்களையும் பார்க்கல அப்படின்னா ஜெஃப்ரி வந்து அப்படியாம்மா, முதல் ராணுவ இப்படி தான் பக்கத்தில் வந்துட்டு போனார், அவரை நான் பார்க்கலன்னு நீங்கள் இப்போ இவனை பார்க்கலன்றீங்க, என்னதாம்மா நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் சௌந்தர்யா வந்துட்டு இல்லை சார் உண்மையிலே கவனிக்கல சார். உடனே இவர் கலாய்க்கிறார், எப்படிம்மா எப்படி ஆப்சண்ட் ஆஃப் மைண்டில் போயிடுவீங்களா அப்படின்றாரு. இவங்களுக்கு லாங்குவேஜில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்போ சௌந்தர்யா வந்துட்டு சார் இப்போ தான் சார் சாப்பிட்டு முடித்தான், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. ஏம்மா நான் எப்போதுலேருந்து அவனை பார்த்துட்ருக்கேம்மா, அவன் ஆக்சுவலாக வந்து என் கூட வந்து சாப்பிடும்போது சாப்பிட ஆரம்பித்தான், நான் இத்தனைக்கு 2 வாட்டி சாப்பிட்டான், 1 வாட்டி தான் சாப்பிட்டான், இன்னும் உக்காஞ்சின்னு எச்சிக்கையோட அந்த தட்டையும் காய வச்சுட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கிறாரு. ரயான் ஓட்டார். சௌந்தர்யாவுக்கு எதை பேசணும்னு தெரியல. ஏன்னா இப்போ கேரட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லைனா அவங்க உங்களுக்கே தெரியும் தாண்டவம் ஆடுவாங்க. நேற்று பார்த்துருப்பீங்களா, எம்மா ஆக்டிங் பண்ண சொன்னால் ஓவர் ஆக்டிங், அது வந்து ஓவர் ஆக்டிங் ஏன் அவங்களுக்கு செட் ஆச்சுன்னா அவங்க நார்மலாகவே ஓவர் ஆக்டிங் எல்லாமே கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் அது செட் ஆகி போச்சு. இங்கே வந்து போட்டு பொழக்கிறார் நம்ம ஜெஃப்ரி. அது நல்லாயிருக்கு. பிடி மாஸ்டர் அப்படி தான் இருப்பாங்க, பொண்ணும் பையனும் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா கற்றுவாங்க, போட்டு பொழப்பாங்க. நான்லாம் சின்ன வயசில் அடி வாங்கியிருக்கேன், பொண்ணு பக்கத்தில் உட்காந்துல சேட்டை படுறதுக்கு. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை.